நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். காமராஜரை பற்றியெல்லாம் சுருக்கமாக பேசுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. காமராஜர் என்பவர் ஒரு சதாப்தம். காமராஜர் என்பவர் ஒரு வரலாறு. அந்த வரலாறுகளை சுருக்கமாக சொல்ல முடியாது. எனக்கு பின்னால் தலைவர்களெல்லாம் விரிவாக சொல்லுவார்கள். நாம் அமர்ந்து அதை கேட்டு அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இந்த வள்ளலார் அமைப்பின் சார்பாக கட்டப்பட்டு என்று திறப்பு விழா ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதை திறந்து வைத்த மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய ஐயா முத்துராமலிங்கம் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜர் என்பவர் ஒரு எளிமையின் சிகரம். எல்லா கட்சிகளும் இப்ப சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு. ஏன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்? நினைத்து பார்க்கணும். அவர் முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார். அந்த பணியாற்றிய காலகட்டத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை 9 ஆண்டுகள் சிறப்பாக செய்திருக்கின்றார். ஒரு முறை அவருடைய கட்சியை சார்ந்த பெரியவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக வேண்டி அழைக்கிறார். நீங்கள் வந்து என் மகள் திருமணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் ஐயா என்று மரியாதைக்குரிய காமராஜ் ஐயா அழைக்கின்ற போது அவர் அப்படிலாம் வர முடியாதுப்பா, எனக்கு கோட்டையில் வேலை இருக்கு, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறார். ஒரு பத்திரிகையை கொடுத்துட்டு மன கஷ்டத்தோடு போறார். ஆனா பத்திரிகையை வாங்கி அந்த தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்றாரு, இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி. அவர் குறிச்சு வச்சுட்டாரு. அந்த நாள் வருகின்ற போது அந்த கார் எடுத்து கோட்டைக்கு போற வழியில சொல்றாரு கருமை வீரர் காமராஜர், அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நம்ம போகணும்ப்பா, நீ முதல்ல திருமணத்துக்கு போ, அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட்டைக்கு போலான்னு சொல்லிட்டு நேரா மரியாதைக்குரிய கருமை வீரர் காமராஜர் அவர்கள் அந்த திருமணத்துக்கு போறாங்க. அந்த திருமணத்துக்கு போன உடனே அவர் அந்த பெண்ணுடைய தந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, கண் கலங்கி நிக்கிறாரு. ஐயா நீங்க வரலன்னு தானே சொன்னீங்களே, வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, இல்லப்பா நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன், தோரணத்தை கட்டுவேன், கொடியை கட்டுவேன், அதை கட்டுவேன், கட்சிக்காரனை பூரா கூப்பிடுவேன், கூட்டம் கும்பலம் ஆகும், உனக்கு செலவினமும் ஜாஸ்தி ஆயிரும், அதனாலதானே சொல்லாம அந்த நேரத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த மணமக்களை வாழ்த்தினார்கள். பேர்பட்டவர் தான் காமராஜர். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை அமைச்சர் அவங்க, காமராஜருடைய அமைச்சர் இருந்த ஒரு அமைச்சர் அவங்களோட வீட்டுக்கிட்ட போறாங்க. காமராஜரோட வீட்டுக்கு அருகில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது காமராஜருடைய அம்மா ரோட்டு பைப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு வராங்க. யாரோட அம்மாங்க? முதலமைச்சரோட அம்மா. ரோட்டு பைப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு அந்த அம்மா தள்ளாத வயசுல தண்ணி குடத்தை கொண்டு வராங்க. எங்க அமைச்சர் பார்த்துட்டாரு. பார்த்து என்ன காமராஜோட அம்மா தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி உடனடியாக ஒரு பைப் கலெக்ஷன் அந்த அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவர் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்பி சென்னை வரார். சென்னை வந்ததுக்கு அப்புறம் காமராஜர் கூப்பிட்டுறாரு, அந்த அமைச்சர் வர சொல்லுங்க. இவர் நினைச்சிட்டாரு நம்ம அந்த அம்மா வீட்டுக்கு தண்ணி பைப்ல போட்டு கொடுத்தனால நம்மளை பாராட்டுவர் நினைச்சிட்டாரு. காமராஜர் சொன்னாரு, எங்க போனீங்க அப்படின்னு. தலைவரை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நிகழ்ச்சிக்கு போனீங்களா? நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கணுமா இல்லையா? எதுக்கு நீங்க எங்க அம்மாவை போய் பார்த்தீங்க அப்படின்னு. இல்ல அந்த வரவழி அதனால பார்த்தேன். சரி பார்த்தது சந்தோஷம், அம்மாவை பார்க்கறது எந்த பிரச்சனையும் இல்லை. பைப் கலெக்ஷன் போட்டு கொடுத்தீங்களா அம்மா? ஆமா தலைவரை போட்டு கொடுத்தேன். பைப் கலெக்ஷன் கட் பண்ணலன்னா ஒரு அமைச்சர் பதவியை கட் பண்ணிடுவார். இதுதான் காமராஜர். எங்க வீட்டுல பைப் கலெக்ஷனை நீ கட் பண்ணலன்னா ஒரு அமைச்சர் பதவியை நான் கட் பண்ணிடுவார். உடனடியா கட் பண்ணுச்சு. என்னன்னா எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க அப்படித்தான் என்னுடைய தாயும் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் காமராஜர். இன்னைக்கு எல்லாம் சொல்ல முடியாது, எந்த தலைவரும் சொல்ல முடியாது, ஒரு கவுன்சிலும் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் காமராஜர் எப்படி இருந்தார்னா இப்படி எல்லாம் இருந்தார். நிறைய வரலாறு இருக்குது, நிறைய பேசணும், பின்னால் இருக்கும் தொற்றுவாங்க, அதனால முடிக்கிறேன். ஆனா காமராஜர் என்பவர் வரலாறு. கல்விக்கு கண் திறந்தவர். அவர் படித்து எத்தனாவது படிச்சிருக்காரு தெரியுமா யாருக்காவது? எல்லாம் படிச்சிருக்காரு. 6வது வரைக்கும் படிச்சார். 6வது வரைக்கும் படிச்சவர் தன்னுடைய தந்தை இழப்புக்கு பின்னால தொடர்ந்து படிக்க முடியல, அவர்னால குடும்ப வறுமை கஷ்டம், அதனால 6ஆம் வகுப்போட நின்றுட்டாரு. ஆனால் அவர் பல்வேறு கல்லூரிகளை உருவாக்கினார், மதிய உணவு திட்டத்தை தந்தார், நீர்ப்பாசனங்களை உருவாக்கினார். அவருடைய ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரக்சர்னா ஒரு அடிப்படை, அந்த இது
இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஏரிகள் பல அணைகள் கட்டினார் சொன்னா காமராஜர் தான். இன்னைக்கு அவர் விட்டு சென்றதை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால திரும்ப திரும்ப சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஆட்சியை தந்தவர் தான் கர்மவீரர் காமராஜர் என்பதை மாணவர் மாணவிகள் உள்ளத்தில் புரிந்து கொண்டு அவர் விட்டு சென்ற பணிகளை இன்று வரக்கூடிய நீங்கள் தான் நாளைய வரலாறுகள். ஆகவே காமராஜர் வரலாறுகளை எடுத்து படித்து அறிந்து தெரிந்து தெளிந்து வரக்கூடிய ஜெனரேஷன் சிறப்பான முறையில் நீங்கள் வர வேண்டும் என உங்கள் வாழ்த்து கூறியவனாக விடைபெறுகிறேன். நன்றி.